வந்தாலும் நல்லதே செய்யலாம். ஓகே டிஎம்கே. 5 வயசு 10 வயசுல அரசியல் பேச வச்சது விஜய் மட்டும்தான். ரெட்டல தான் வரும். நீங்க டிவிகே. அம்மா வந்து எல்லாமே எங்களை மாதிரி ஆளுக்கு நல்லா செய்யறாங்க. நீங்க ரிசல்ட் வந்தா பேசுவீங்க. டிவிகேனா யாரு? தளபதி தான். தளபதினா யாரு? நம்ம விஜய். எல்லாரும் டிவிக்கே இப்ப நம்ம முன்னாடி நின்று அவரை ஜெயிக்க வைக்கிறோம். கண்டிப்பா தளபதி தான் வருவாரு, விஜய் தான் வருவாரு. மோஸ்டா ஆனா நிறைய பேர் போட்டிருப்பாங்க டிவி கேக்கு. விஜய் வந்தா நல்லா இருக்கும். யார் வருவா? மாற்றம்னாலே உங்களுக்கு தெரிய வேண்டாம். நல்லது பண்ணா சரிதான். ஓகே. அப்படி ஃபர்ஸ்ட் ஏடிங்க அல்லது விஜய் கூடாதுன்னு சொல்லல, உங்களும் களத்துல இறங்கணும், வந்து இங்க ஏந்திருக்கணும். ரெண்டுங்க. யாரு வந்தாலும் வரலனாலும் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சாப்பிட போறோம். ஃபேமிலில ஒரு 15 பேருக்கு வந்துட்டு ஓகே வரல. 15 பேருக்கு வரல அந்த ஸ்லிப். புதுசா இருந்தா நல்லா இருக்கும். இல்ல கத்து கண்டிப்பா நீங்க சொல்றது மக்கள் குரல். நம்பர் 1 ஸ்டார். சோ அதையே அவர் வந்து பீப்புளுக்காக தூக்கி போட்டு வந்திருக்காங்கன்னா தளபதி வந்தா நல்லா இருக்கும். டிவிக்கு தளபதி தான். யார் வந்தாலும் ஓகே தான். ரெண்டு பேர்ல யார் வந்தாலும் ஹாப்பி. இரட்டையில இருந்தா நல்லா இருக்கும். இரட்டையில வந்தா நல்லா இருக்கும். ஓகே. நீங்க தான டிஎம்கே தான் போட்டீங்களா? இது வரைக்கும் விஜய் தான் வருவாரு. விஜய் தான் வருவாரு. உங்களுக்கு ஓட்டே இல்லையா? அப்படி இப்படி விஜய் தான் வருவாரு. அம்மா போடுறாங்க. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பிடிஏ டிஸ்கவர் vlog ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ பார்க்க போறோம்னாக்கா, நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டில் எலெக்ஷனோட ரிசல்ட் வருது. ஸோ மக்களோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிய போறோம், பப்ளிக் ரிவ்யூ கேட்க போறோம். இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வீடியோ உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்கும். போற பக்கம் லைக் ஷேர் கமெண்ட் இது எப்பவும் போல கொடுத்துட்டே இருங்க. அண்ட் அடுத்து என்ன கண்டென்ட் வேணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோ போலாம். நாளைக்கு நம்ம ரிசல்ட் வருது இல்லையா? யார் வந்தா நல்லா இருக்கும்? யார் வருவாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஓகே டிஎம்கே. ஓகே சார். யார் வந்தா இருக்கணும்? யார் வந்தாலும் நல்லதே செய்யலாம். அவ்வளவுதான். இன்னாலும் கிடையாது. நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லுங்க. ஒரு மாற்றம் வரட்டும், புதுசா வரட்டுமே. சரிங்களா? ஒரு சேஞ்ச் வராதா? இன்னும் 10 வருஷம் இவங்க ஆண்டாங்க, 5 வருஷம் இவர் ஆளட்டுமே, வாய்ப்பு கொடுப்போம். அடுத்த தலைமுறைக்கும் நம்ம வழி வகுக்கணும்ல. இப்ப இவரை நம்ம தோக்கடிச்சா அடுத்தது யாருமே வரமாட்டாங்க. அவ்வளவுதான், எல்லாரும் வரத்துக்கு பயப்படுவாங்க. இதுக்கப்புறம் இந்த வாட்டி இவர் ஜெயிச்சு செய்யறாரா இல்ல நம்ம முயற்சி பண்ணி பாக்கணும்ல. அவ்வளவுதான். சோ நம்மளோட இது வந்து நாளைக்கு விஜய். 5 வயசு 10 வயசுல அரசியல் பேச வச்சது விஜய் மட்டும்தான். சின்ன குட்டீஸ் வரையிலும் குட்டீஸ் வரைக்குமே அரசியல் என் பையனுக்கு 6 வயசு, அவன் அரசியல் பேசுறான்னா அதுக்கு காரணம் விஜய் தான். அப்போ நம்ம இருந்த இதை விட சின்ன பசங்களுக்கு எவ்வளவு இது பண்ணுதுங்க பாருங்க. அப்போ நம்ம இருந்த முட்டாள்தனத்தை விட அவங்களாச்சும் கொஞ்சம் ஜெனரல் நாலேஜ் வளர்ந்துருக்கு. அவங்களுக்கு எவ்வளவு மாற்றம்னு சொல்றோம். அதுல பசங்களுமே ரொம்ப சமுதாயம் இல்லையா? ஆமா, அவங்க வந்து நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க நம்மள மாதிரி முட்டாள்தனமா இருக்கவே மாட்டாங்க. அடுத்த ஜெனரேஷனுக்கு வழி விடணும். நீங்க ரெட்டல தான் வரும். ரெட்டல தான் வரும். நீங்க டிவிகே. நீங்க டிவிகே. நீங்க ரெட்டல தான் வரும். ஓகே. மொத்த ஃபேமிலி நீங்க இவ்வளவு தானே? நீ சொல்லுங்க. யார் வரணும் சொல்லுங்க. டிவிகே. யாரோ டிவிகே வா. அங்க வாங்க டிவிகே. நீங்க ரெட்டல. ஓகே. சோ உங்க வீட்ல எத்தனை ஓட்டு? எங்க வீட்ல 5 ஓட்டு. 7 ஓட்டு இப்படி கண்டினியூஸா பிரிஞ்சிருக்கு. இந்த வாட்டி எல்லா வாட்டி ஒரே இடமா போகும்போது இந்த வாட்டி பிரிஞ்சிருக்கு. இந்த வாட்டி கொஞ்சம் பிரிஞ்சிருக்கு. 3 ஓட்டு போயிருக்கு. ரெட்டலை. ஓகே. என்ன காரணம்? அம்மா வந்து எல்லாமே எங்களை மாதிரி ஆளுக்கு நல்லா செய்யறாங்க. ஓகே. அதனால சரி சார். சொல்லுங்க. எல்லாருமே தளபதி தான். தளபதி தானா? தளபதி தான். சூப்பர்மா. இதுதான் பேசுவோம். நீங்க ரிசல்ட் வந்தா பேசுவீங்க. தளபதி தான் ஜெயிப்பாரு. தளபதி தான் ஜெயிப்பாரு. யாருமா? காவேக்கனா யாரு? டிவிக்கனா யாரு? தளபதி தான். தளபதினா யாரு? நம்ம விஜய்.
டிவிக்கே தான் நாளைக்கு வருவாங்க. அப்படியா? நான் கேட்கவே வேண்டாம், பக்கத்துல சொல்லிட்டீங்களா? ஆமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு எல்லாரும் டிவிக்கே இப்ப நம்ம முன்னாடி நின்னு அவரை ஜெயிக்க வைக்கிறோம். நாங்க எல்லாரும் டிவிக்கே வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஓகே, கண்டிப்பா தளபதி தான் வருவாரு, விஜய் தான் வருவாரு. விஜய் தான் வரும். டிஎம்கே டிஎம்கே. நான் டிவிக்கே, ஆனா டிவிக்கே வராது மோஸ்டா. ஆனா நிறைய பேர் போட்டிருப்பாங்க டிவிகேக்கு, ஆனா டிஎம்கே தான் வரும். விஜய் வந்தா நல்லா இருக்கும். விஜய் மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்க. யார் வருவா? மாற்றம்னாலே உங்களுக்கு தெரிய வேண்டாம். யார் வருவாங்க? யார் வந்தாலும் நல்லது பண்ணா சரிதான். ஓகே, அப்படி யாரும் ஸ்பெசிஃபிக்கா யாரும் சொல்றதுக்கு இல்லையா? யாருக்கும் வந்து மெஜாரிட்டி இல்ல அந்த மாதிரி. ரிசல்ட் பார்ப்போம். ரிசல்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே அல்லது விஜய். விஜய். ஓகே, இவரு தான் வரணும். ஆல்ரெடி இருக்கிறோம் வந்தாதான். பேரை சொல்லிடுங்களேன். ஸ்டாலின். ஓகே, உங்க வீட்ல எத்தனை ஓட்டா இருந்தது? எங்க வீட்ல ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி 4, இப்ப 3. கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் புதுசா வர்றவங்களுக்கு ஓகே தான். பட் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க மேல வரட்டும். சரி, வரக்கூடாதுன்னு சொல்லல, உங்களும் களத்துல இறங்கணும். பட் வந்து முங்கி ஏந்திருக்கணும். அது சரி. ஓகே, நீங்க கத்துக்கணும்ன்றீங்க. ஆமா, முங்கி ஏந்தாதான் வரும் அனுபவம் எல்லாமே. அவரை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணிட்டு தானே இருக்காங்க. வந்து முங்கி ஏந்துக்கட்டும். சரி, எல்லாருமே சமைக்கும் போதே வந்துடாது இல்லையா? சமைக்க தானே ஊசி அப்பதான் வரும், ஆரம்பத்தையே வராது. கை சுட்டுப்போம், கால் சுட்டுப்போம், எல்லாமே நடக்கும். அதேதான் அதேதான் வரட்டும். அவங்களும் வேண்டான்னு சொல்லல, எங்களுக்கு வர்றது சந்தோஷம் தான். சரி, பட் அவங்க இந்த 5 வருஷத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து என்னன்றத காய்ச்சல் குடிச்சிட்டே இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. ஆனா நடந்துறீங்க, குறைச்சல் கொடுக்கணும், ஆள் இல்ல நடக்கும்ன்றீங்க. சரி, அவங்களே இன்னும் புத்தி வந்துரும். ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புத்தி வந்துரும். ஆஹா, இந்த மாதிரி பண்றாங்க, நாம என்ன பண்ணணும்ட்டு தோணல் வரும். சரி, ரெண்டு பேரும் டிவிக்கு ஒண்ணா சொல்லிட்டீங்க. யாரு வந்தாலும் வரலனாலும் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சாப்பிட போறோம். யாரு வந்தா நம்மளுக்கு சரி, எதுவும் மாற்றம் வராதா? ஆமா, எங்களுக்கு ஓட்டே கிடையாது. ஓட்டு வந்துட்டு அது இன்னும் எழுதணும் அப்படின்னாங்க. ஆமா, எங்க ஃபேமிலில ஒரு 15 பேருக்கும் வந்துட்டு ஓட்டே வரல. 15 பேருக்கு வரல அந்த ஸ்லிப். வரல. நீங்க போய் எங்கேயும் கேட்கல? விசாரிக்கிற அளவுக்கு டைம் இல்ல எங்களுக்கு. நீங்க இந்த ஊர் இல்லையா? இதே ஊர் தான், டைம் இல்ல. அந்த டைம் ஆபீஸ்ல லீவ் கொடுக்கலையா? கொடுக்கல. அதனால நீங்க அது பண்ண முடியல. லாஸ்ட் டைம்ல தான் தெரிஞ்சது எங்களுக்கு ஓட்டே இல்லைன்னு. அந்த ஸ்லிப் எதுவுமே இல்ல, எங்களுக்கு ஓட்டே வரல. வந்திருந்தா யாருக்கு போட்டிருப்பீங்க? வந்திருந்தாக்கா புதுசா வந்திருக்காங்க, ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். பேரை சொன்னா நல்லா இருக்கும். யாருன்ட்டு? விஜய் சாருக்கு தான். 15 ஓட்டு போச்சா? ஆமா, எங்க சைடு புதுசா இருந்தா நல்லா இருக்கும் எல்லாத்துக்கும். சரி, விசில் சின்னதா. ஓகே, உங்க வீட்ல எத்தனை ஓட்டா இருந்தது? எங்க வீட்ல ஒரு 5 ஓட்டு. 5 ஓட்டு. யார் வந்தா நல்லா இருக்கும்? யாரு வந்தா நல்லா இருக்கும்? எங்க விஜய் வந்தா நல்லா விஜய் இருக்கும். வந்தா நல்லா இருக்கும். யாரு வந்தா நல்லா இருக்கும்லாம் கிடையாது, டிவிக்கே தான் வரும். இது நிச்சயம். ஓகே, இல்ல கண்டிப்பா நீங்க சொல்றதானே மக்கள் குரல். பெருகிற நிலைமையில உண்மையிலே அப்படிதான் இருக்கு இப்ப இருக்க நிலைமை. யாரை கேட்டாலும் அவங்களுக்கு தான் போட்டேன்னு தான் சொல்றாங்க. யாரும் பழைய ஆளுங்களுக்கு போட்டேன்னு சொல்லவே இல்லை யாருமே. ஒரு வீட்டுல 4 பேர் போட்டுருக்காங்கல்ல, ஒரு வீட்டுல 4 பேர் இருந்தா 2 பேர் கண்டிப்பா அவங்களுக்கு போட்டுருக்காங்க. அதனால ஓட்டு இருக்கா? போட்டுட்டேன். ஓகே, ஏன்னா ஓட்டு போடுற வயசு மாதிரி தெளிச்சு. அப்படியா? பார்த்தா தெரியலையே. டிவிக்கே விஜய். ஜமா விஜய் விஜய் தான் மேடம் வருவாங்க. ஏன்னா மக்கள் எல்லாம் ஒரு 25 இயர்ஸா, ஒரு 25 இல்ல ஆக்சுவலி 75 இயர்ஸாவே ஏடிஎம்கே டிஎம்கே மாறி மாறி வர்றதால மக்களுக்கு ஒரே சிம்டம்ஸை ஒரே மெத்தடை கொண்டு வர்றது, இந்த ரோடு போடுறது, கால்வாய் ஒரே இதுவே செய்யறதால மக்களுக்கு இது எல்லாமே ஒரு பழகி போய் ஏமாற்றமா மாறி விட்டுது. அதனால ஒரு புதிய மாற்றம் வேணும். சாம்பார் சோறு டெய்லி வேண்டாம். ஆமா, சாம்பார் சோறு டெய்லி வேண்டாம். டெய்லி பிரியாணி எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு மக்களுக்கு அன்றாட தேவைகள் இருந்தா போதும், வேலை வாய்ப்புகள் இருந்தா போதும், குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு அந்த மாதிரி எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு எங்களுக்கான ஒரு சமூகத்துல என்ன தேவையோ மக்களுக்கு அந்த சமூகத்தை கொண்டு வந்தா போதும். மற்றபடி நாங்க எதுவும் பெருசா எதிர்பார்க்கல. நல்ல ஒரு படிப்பு இது கொண்டு வரணும், கல்வியை கொண்டு வரணும். எங்களுக்கு வேலை வாய்ப்பு நம்ம தமிழ்நாட்டுல நம்ம தமிழ் மக்களுக்கு நம்ம வெளியில போய் மற்ற கண்ட்ரீஸ்ல மற்ற இதுல செய்யாம நம்ம தமிழ்நாட்டுல நம்ம செஞ்சு நம்ம வளர்ச்சியை நம்மளே கொண்டு வரணும். அதுக்காக தான் இந்த புதிய மாற்றம் வரணும். கண்டிப்பா தமிழக வெற்றிக்காக தளபதி விஜய் தான் ஜெயிக்கணும். ஏன்னா எங்களுக்காக ஒரு ஃபேமிலி, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே விட்டு அவருடைய பிக்கஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஸ்டார், நம்பர் 1 ஸ்டார். ஸோ அதையே அவர் வந்து பீப்புளுக்காக தூக்கி போட்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கு ஒரே ஹோப்பு நாங்கள் மட்டும்தான். அவருடைய அன்பா நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். ஸோ எங்களுக்கு அவர் மட்டும் தான் அன்பு. ஸோ அதனால அவர் வந்தால் எங்களுக்கு நல்லா இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக நாளைக்கு May 4 கண்டிப்பாக அண்ணன் வருவார். எல்லாரும் ஒரு சர்ப்ரைஸ்
செய்தி இருக்கு நாளைக்கு. ஸோ நீங்களும் எதிர்பார்த்த மாதிரி விஜய் அண்ணன் தான் வருவாரு. கண்டிப்பா அவர் ஜெயிச்சு எல்லாருக்கும் மாற்றம் வரும். பெண்களுக்கு முக்கியமா ஒரு பாதுகாப்பு வேண்டும் சார். ஏன்னா பெண்கள் மோஸ்ட்லி எந்த ஒரு இதுலயுமே ஒரு பாதுகாப்பு இல்லை. எங்க பார்த்தாலும் ஒரு பாலியல் குற்றங்கள் நடக்குது, தனியா போக முடியல, தனியா ஒரு இடத்துக்கு வர முடியல. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 10 மணிக்கு மேல உட்காருனாலும் ரொம்ப பதட்டத்தோட ரொம்ப பயத்தோட தான் இருக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த மாற்றம் வந்தா அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு வேணும் நாங்க எதிர்பார்க்குறோம். கண்டிப்பா எங்களுக்கு அந்த ஒரு பாதுகாப்பு மெயினா வேணும். சின்ன சின்ன குழந்தைங்களும் சரி, பாட்டிஸ் வரைக்கும் சரி, நம்ம தனியா வீட்டுல விட்டுட்டு போறதுக்கோ இல்ல வெளியில தனியா அனுப்புறதுக்கோ ரொம்ப பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப பதட்டத்தோட இருக்காங்க. ஸோ அதுக்காக எல்லாத்துக்காகவுமே கண்டிப்பா ஒரு மாற்றம் வேணும் நாங்க எதிர்பார்க்குறோம். அதுக்கு தளபதி கண்டிப்பா வரணும். வந்தாங்கன்னா நான் கண்டிப்பா அவருக்கு ஒத்துழைப்பு தருவோம், சப்போர்ட் பண்ணுவோம். அவர் கூட அவர் ஆட்சி முடியும் போது இல்ல அவரு கூட எப்பயுமே நாங்க பயணிப்போம்ன்றது நான் இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. உங்க வீட்ல எத்தனை ஓட்டு? எங்க வீட்டுல மொத்தம் 5 ஓட்டு சார். ஒன்னு நானு, எங்க அக்கா, சிஸ்டர் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே எல்லாருக்கும் ஓட்டு இருக்கு. எங்க குடும்பத்துல மொத்தம் ஒரு 35 ஓட்டு கிட்ட எல்லாருமே டிவிக்கு விஜய்க்கு தான் போட்டிருக்காங்க. ரெண்டுத்துக்கும் மாறி மாறி போட்டு பழகி போனதால புதிய மாற்றம் வரணுன்றதுக்காக நான் எல்லார்டையும் கன்வின்ஸ் பண்ணி கேட்டு எல்லாருமே விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாறணுன்றதா எங்களுடைய நோக்கம். டிவிக்கே தான். விஜய் வந்தா நல்லா இருக்கும். டிவிக்கு தளபதி வந்தா நல்லா இருக்கும். உங்க வீட்ல எத்தனை பேரு? நாங்க மொத்தம் 7 பேர் இருக்கோம். 7 பேருமே ஒரே ஆளா? ஒரே ஆளு தான், ஒரே ஃபேமிலி தான். டிவிக்கே தளபதி தான். நான் டிவிக்கு ஃபேன், என் ஹஸ்பண்ட் ஸ்டாலின் ஃபேன். அதனால யார் வந்தாலும் ஓகே தான். 2 பேர்ல யார் வந்தாலும் ஹாப்பி. யாரோ ஒருத்தர் ஹாப்பினாலும் ஹாப்பி தான். ஃபேமிலி ஹாப்பியா இருந்தா போதும், நம்ம ஹாப்பி. யார் வேணா வரட்டும். ஓகே, அவ்வளவுதானா? அது சரி, அது எப்பவுமே அப்படிதான். நம்ம வச்சாதான். ஆமா, இரட்டையில இருந்தா நல்லா இருக்கும். இரட்டையில வந்தா நல்லா இருக்கும். ஓகே, விசில் வாரா சொன்னா, அதாவது விஜய். ஓகே, உங்க வீட்ல எத்தனை ஓட்டு? நான் ஒருத்தர் இத்தனை பேர் இருக்காங்களே. நெய்பர்ஸ். ஓ, நெய்பர்ஸ். சாரி, பட் ஒரே ஃபேமிலியாக பார்க்க அழகா இருந்தது. அதெல்லாம் ஒரே ஃபேமிலி தான். ஒரே ஃபேமிலி தான். சரிம்மா, யார் வந்தாலும் நல்லதான். யார் வந்தாலும் நல்லதான். நீங்க மேடம்? சூரியன், அது டிஎம்கே. ஓகே மேடம். இது வரைக்கும் போட்டது. ஓ, நீங்க தானே டிஎம்கே தான் போட்டீங்களா இது வரைக்கும்? எத்தனை வருஷம்? 80 வயசு ஆகுது எனக்கு. உங்களுக்கு பார்த்தா 80 இல்லையே. டச்சு. அதனால இது வரைக்கும் அதான் போட்டது. இப்ப மாற்றம் வேணும்ன்றதுக்காக போட்டது. மாத்தி போட்டிருக்கீங்க. இந்த ஊர் தானே? திருவச்சூர். யார் மக்களுக்கு நல்லது பண்றாங்களோ அவங்க வந்தா ரொம்ப சந்தோஷம். இத்தனை நாள் வெயிட் பண்ணோம், நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுவோமே. அப்படி ஆமா, கண்டிப்பா. ஓகே, மக்களுக்கு யார் நல்லது செய்யறாங்களோ அவங்க வந்தா சந்தோஷம். சரி. குடி, நீ என்ன சொல்ற? விஜய் தான் வருவாரு. விஜய் தான் வருவாரு. உங்களுக்கு ஓட்டே இல்லையா? அப்படி இப்படி விஜய் தான் வருவாரு. அம்மா போடுறாங்க. அம்மா போட்டாங்களா? போட்டாங்க, ரைட்டு. விஜய் தான் வருவாரு. விஜய் மாமா தான். கண்டிப்பா டிவிக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கொடுத்து பாப்போம். ஓகே, நீ யாரா குட்டி? சூரியன். ஓ, வாரா. நீங்க யார் வருவாங்க சொல்றீங்க? யார் நல்லா செஞ்சா அவங்க வந்தா ஓகே தான். அப்படி நீங்க? அதுதான், வரவங்க நல்லது பண்ணா போதும். டிவிக்கே இருந்தாலும் சரி, உதயசூரியன் இருந்தாலும் சரி, இல்ல யாரா இருந்தாலும் சரி, நல்லது பண்ணா நல்லது. யார் நல்லது பண்றாங்க அவங்க வரணும். மக்களுக்கு நல்லது பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தோட வந்தாங்கன்னா அதே போதும். வேற எதுவும் வேண்டாம். அந்த ஒரு எண்ணம் இருந்தாலே கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சிருவாங்க. புதுசா வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். இன்டைரக்டா சொல்றாங்கல்லம்மா. அப்படி இல்ல, பட் நியூவா இருக்கவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா சோ இன்னொரு 5 இயர்ஸ் எப்படி இருக்கும்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சோ இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா மெரினா பீச்சுக்கு இங்க மக்கள் கிட்ட கருத்து கேட்டோம், சிஎம் ஆக போறாங்கன்னு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துருந்தா தெரிஞ்சுக்கும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல பார்ப்போம். டாடா பாய், see you. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கும். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்.